இந்த திருத்தலம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய நட்சத்திர கோவிலாக கருதப்படுகிறது. சுவாதி நட்சத்திர ஸ்தலம். மூலவர் தாத்திரீஸ்வரர், தமிழில் நெல்லியப்பர். அம்மன் பிரசுன குந்தலாம்பிகை, தமிழில் பூங்குழலி. ஸ்தல விருட்சம் வன்னி மரம். சுவாதி என்னும் புனித சொல்லில் சிவன், விஷ்ணு ஆகிய சக்திகள் நிறைந்துள்ளன. எனவேதான் சுவாதி நட்சத்திர நாளில் சிவன், விஷ்ணு இருவரும் இணைந்து அருளும் இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. சுவாதியில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திர நாளில் இத்தல குபேரனுக்கு நெல்லிக்காயுடன் தயிர் சாதம், புளியோதரை படைத்து அதை ஏழைகளுக்கு தானம் செய்தால் செல்வம் பெருகி பெருவாழ்வு வாழ்வர் என்பது ஐதீகம். வடக்கை ஜடாமுடி சித்தர் மற்றும் புராணதீபிகா சித்தர் என்ற சித்தர்கள் இருவரும் இங்கு சிவனை நோக்கி தவம் செய்து வந்தனர். அவர்கள் இங்கு இருந்த நெல்லி மரத்தடியில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து நெல்லியப்பர் என்று பெயர் சூட்டினார்கள். சமஸ்கிருதத்தில் நெல்லியை தாத்திரி என்று அழைப்பர். எனவே இங்குள்ள சிவபெருமான் தாத்ரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சிறந்த மலர் செடிகளால் மனம் பொருந்திய வனத்தில் சிவன் காட்சி தருவதால் இத்திருத்தலத்திற்கு திருமணம் என்ற பெயர் ஏற்பட்டது. சித்தர்கள் வசித்ததால் சித்தர்காடு என்று அழைக்கப்பட்டு பிறகு அது சித்துக்காடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் உள்ள மூலவருக்கு 27 நட்சத்திரங்களுக்கு என 27 நெய் தீபம் ஏற்றி வணங்குவது வழக்கமாக உள்ளது. மூலவர் அருகிலேயே அடுத்த சன்னதியில் அம்மன் அருள் பாவிக்கிறார்கள். மேலும் இத்திருத்தலத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், நடராஜர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. இக்கோயிலில் நவக்கிரக சந்நிதி இல்லை. முருகனுக்கு உகந்த நாட்களில் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. மார்கழியில் நடராஜருக்கு 10 நாள் விழா நடக்கிறது. திருவாதிரை அன்று நடராஜருக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. இந்த திருமணத்தை கண்டவர்களுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை.
கோயில் காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த திருத்தலம் சென்னைக்கு அருகில் உள்ள பட்டாபிராம் அருகில் திருமணம் என்ற கிராமத்தில் உள்ளது.